ஒரு கப் பச்சை பட்டாணி இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வச்சு இந்த ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து காஞ்ச பட்டாணி வச்சு செஞ்சால் நல்லா வராது. ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் பட்டாணினால 2 விசிலில் பட்டாணி நல்லா வெந்துடும். பாருங்கள் 2 விசில் வந்தாச்சு. ஃப்ரெஷ் பட்டாணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வேக வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அங்கங்கே பட்டாணி தெரிஞ்சால் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் அங்கங்கே தெரியுது. இதே போல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்காதீங்க. இது இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆன பிறகு நம்ம அரைச்ச பட்டாணி பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பட்டாணியோட பேஸ்ட் வந்து நல்லா வெந்து வரணும். பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பட்டாணியோட பேஸ்ட் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. அடுத்ததாக இதில் வந்து 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருந்தோம். இதில் 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். இதை வந்து ஒரு விஸ்கர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டிகளே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 3 மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொதிச்சாச்சு. அடுத்ததாக இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. அரை கப் அளவுக்கு சுகர் சரியாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணி பாயசம் வந்து ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ சுகர் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சுகர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சு வேக வைக்க போகிறோம். திருப்பி கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 3 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. பாருங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸோ இப்போ கவர் பண்ண வேண்டாம். கவர் பண்ணாமல் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பாயசம் பாருங்கள் நல்லா திக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இது ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 8லேருந்து 10 கேஷ்யூ சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கேஷ்யூவை வந்து நம்மளோட பாயசமில் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான ரெசிபி, ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.